நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் எழுந்துள்ள சூழ்நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து நிற்கப் போவதாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் அறிவித்துள்ள சூழ்நிலையில் இன்று அவர் மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழாவில் பேசுகையில் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும், நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் கொண்டு வர வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இது குறித்து நம்முடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நடிகர் விஜயின் அந்த தமிழக வெற்றி கழகம் தமிழக அரசியலில் என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் நீங்க கணிக்கிறீங்க சார்? இப்போ நீட் விலக்கு என்பது ஒரு நல்ல விஷயம். அது எங்களுடைய அந்த கொள்கையோடு ஒத்து போகுது. அது வரவேற்கிற விஷயம். சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அது ஏமாத்துற செயல். இன்னைக்கு உண்ணாவிரதம் கூட ஏமாத்துற செயல் தான். 3 வருஷம் வந்து நீட்டை ஒழிக்கிறேன்னு சொல்லி ஓட்டு வாங்கிட்டு முதல் கையெழுத்து போட்டு நீட்டை ஒழிப்புன்னு சொல்லிட்டு அதுவும் வந்து ஒரு ஏமாத்து வேலையா இன்னைக்கும் 3 வருஷம் ஆச்சு, எந்த ஒரு கையெழுத்தும் போடல. இப்போ நீட்ல மாணவர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அது ஒரு வரவேற்க தகுந்த விஷயம் சொல்லிட்டு அவர் சொல்றதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஆனா வந்து நீட் வந்து விலக்குன்ற அந்த கொள்கையில வந்து எங்களுக்கு உடன்பாடு உண்டு. அதே நேரத்தில் வந்து இன்னொரு விஷயமும் வந்து தாவேக தலைவர், தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து விஜய் சொல்லியிருக்காரு, மாநில பட்டியல் கொண்டு வரணும்னு. அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா அதுக்கும் வந்து கோட்டை விட்டது வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே தான். ஏன்னா ஒரு உத்தரவு போற இடத்துல இருந்து அன்னைக்கு செஞ்சிருக்கலாம் 17 வருஷம். ஏன்னா திருமதி இந்திரா காந்தி அம்மையார் வந்து பிரதமர் காலத்துல எமர்ஜென்சி காலத்துல வந்து மத்திய பட்டியலுக்கு வந்து பொது பட்டியல் கொண்டு போயிட்டாங்க. அதாவது கன்கரண்ட் லிஸ்ட், ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கேன் எனாக்ட் லான்னு சொல்லிட்டு. ஆனா இத வந்து பாத்தீங்கன்னா 17 வருஷம் கோட்டை விட்டுட்டு அதுக்கு வந்து மாநில பட்டியலுக்கு அப்போ உத்தரவுல கையெழுத்து கண்டிப்பா வந்து போட்டு மாநில பட்டியல் கொண்டு வந்தா இந்த நீட் என்ற அரக்கனே இந்தியா முழுவதும் வந்திருக்கா, தமிழ்நாட்டுக்கு இந்த மாணவர்களுக்கு கஷ்டமே இருந்திருக்காது. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா கோட்டை விட்டுருச்சு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வந்து காந்தி செல்வர் வந்து இவருடைய காங்கிரஸ் திமுக ஆட்சி காலத்துல தான் மசோதா கொண்டு வந்தாங்க. எனவே அந்த அடிப்படையில வந்து அதுக்கு வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு அது வந்து கொண்டு வந்ததுக்கு வந்து ஒரு அடிப்படையான காரணம் வந்து திமுக தான். இந்த வகையில பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானத்திலேயோ இல்லைன்னா உண்ணாவிரத்திலேயோ வந்து ஒரு மக்களை ஏமாற்றுறது, அதுல எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. மற்றபடி வந்து தாவேக தலைவர் திரு விஜய் வந்து நீட் விலக்குன்ற அந்த கொள்கை என்பது எங்களுடைய கொள்கையோடு ஒத்து போறதுனால நாங்க நிச்சயமா அதை வரவேற்போம். சரி சார், மற்றொரு மிக முக்கியமா ஒன்று சொல்றாரு. இந்த நீட் தேர்வுல இன்னொன்னு, இந்த ஜிப்மர், எய்ம்ஸ் உள்ளிட்ட மத்திய அரசு நிறுவனங்களுக்கு தனியார் தேர்வுகளை நடத்தி கொள்ளலாம், ஆனால் மாநில அளவிலான தேர்வுகளை அந்தந்த மாநிலங்கள் தான் நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு மற்றொரு கருத்தையும் சொல்றாரு. இது எப்படி 2 நிலைப்பாடா இருக்க மாதிரி இருக்கும்? ஒட்டுமொத்தமா ரத்து பண்ணணுமா, இல்லைன்னா இந்த மாதிரி அது மத்திய அரசு நிறுவனங்களுக்கு நடத்தி கொள்ளலாமா? இல்ல, அதாவது இப்போ ஒட்டுமொத்தமா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டேட் வந்து எக்ஸாம் வந்து நடத்தி, அதாவது ஒரு தேர்வு நடத்தி அதன் அடிப்படையில வந்து அந்த மாணவர்கள் வந்து தரவரிசை பட்டியல் அடிப்படையில் தான் நாம வந்து ஒதுக்கீடு செய்யறோம். அந்த வகையில வந்து அந்த தரவரிசை பட்டியல வந்து முழுமையான அளவுக்கு வந்து யார் அந்த ரேங்க் அடிப்படையில வந்து எல்லாமே வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் இருந்தாலும் அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் இருந்தாலும் சரி, அதே போல வந்து பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் இருந்தாலும் சரி. ஸோ அந்த வகையில பார்த்தா அது அந்த தரவரிசை பட்டியல் படி வரும். அது அதனால அது அவருடைய கருத்தா இருக்கலாம். அதனால வந்து முழுக்க வந்து பிரிச்சு பார்க்காம ஒரு தரவரிசை பட்டியல் அடிப்படையில மாநில அரசு இந்த தேர்வு நடத்தி அதன் அடிப்படையில் வந்து மாணவர்களுக்கு வந்து இது உரிய இடஒதுக்கீடு, அதாவது வந்து மத்திய கல்வி நிறுவனங்களும் சரி, அதே போல மாநில அரசு கல்வி நிறுவனம் சரி, ஒரு தனியார் கல்வி நிறுவனம் ஒதுக்கீடு செய்வதுதான் ஒரு சிறந்த தீர்வு.